ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எதிர்பார்த்த ஒரு டவுன் ட்ரேடு கிடைச்சிருக்கு. -62 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,046 முடிவடைஞ்சிருக்கு. இதனுடைய செல்லிங் திரும்ப தொடருமா? அப்படி கீழே வரும்பொழுது எங்கே திரும்ப சப்போர்ட் எடுக்கும்? சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும்? நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கான டே மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் இருந்தாலும் 25,080 உடைக்காமல் அதுக்கு மேலே போய் காலையில் ஃபஸ்ட்டு 2 கேண்டில் நல்லாவே 25,190 வரைக்கும் டே ஆகி போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பித்த மார்க்கெட் அடுத்து 25,080 உடைச்சோன்னா 25,000 வரைக்கும் திரும்ப அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப 25,120 போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் கீழே 25,046 க்ளோஸ் வச்சுருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் டே ஹையிலேருந்து மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் வேரியேஷன் கொடுத்துருக்கு. கீழே டவுன் வந்திருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து 25,046 நாளைக்கான மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,080 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,120 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,180 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அடுத்தது சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,000 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,900 ஒரு சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் உடைச்சது அப்படின்னா 24,840 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த 200 ரேஞ்சு போனாவே மார்க்கெட் செல்லிங் வரதுனால திரும்ப கீழே தான் வருது. திரும்ப 120 வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இன்கேஸ் நாளைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,000 பிலோ 25,000 அதாவது இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லாவே கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 25,000 உடைச்சிட்டு மார்க்கெட் 25,000 கீழேயே இருக்குது. திரும்ப மேலே போக முடியல, மேலே போனாலும் கீழே வருது அப்படின்னா இந்த 25,000 உடைச்சது அப்படின்னா இது 24,900 850 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 25,000 உடச்சி கீழே காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இங்கே திரும்ப இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு 25,000 பிரேக் அவுட் பண்ணி நல்லாவே மேலேயே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த 25,080 120 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 25,000 தான் நாளைய நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே மெயின் பாயிண்ட். இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பைரி ஒரு சாப்பி ட்ரேடிங் செஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 25,000 உடச்சி காமிச்சிட்டு திரும்ப இந்த 25,100 டு இந்த 25,000 ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ரேஞ்சு பவுண்டாக சுற்றுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் மெயினாக இந்த 25,000 நம்ம ஒரு மிட் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங்காகவும் இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய மெயின் பாயிண்ட் லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து நாளை வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.